ஜூன் 12ஆம் தேதி பெங்களூர்ல இருக்க மன்யதா டெக் பார்க் பக்கத்துல தான் இந்த விபத்தானது நடந்திருக்குது. ஒரு டாடா நெக்ஸான் காரை ஓட்டிட்டு வந்த நபர் பாத்தீங்கன்னா கார்ல திடீர்னு ஃபயர் ஆனதுனால வண்டியை ஓரமா நிறுத்திட்டு சேஃபா இறங்கிட்டாரு. சோ இந்த மாதிரி கார்கள் வந்து ரன்னிங்ல இருக்கும்போது திடீர்னு ஃபயர் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லலாம். சோ நம்ம வாகனத்துல பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா அடிஷனல் எலக்ட்ரிக் ஒர்க், அதாவது இந்த ஹெட்லைட் மாத்துறது, இந்த ஹாரன் சேஞ்ச் பண்றது, உள்ள வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நிறைய செட் பண்றது, இந்த மாதிரி பண்ணும்போது பிளக் அண்ட் பிளே மெத்தட பயன்படுத்தாம ஒரிஜினல் ஒயரிங்கை கட் பண்ணி பண்ணும்போது அந்த ஒயரிங்கை வந்து ப்ராப்பரா பண்ணாம விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு வாகனமே ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா உங்க வாகனத்தை முறையா பராமரிக்காம விட்டுட்டீங்கன்னா இன்ஜின் பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த ஆயில் லீக்கேஜஸ், பெட்ரோல் லீக்கேஜஸ், இதனால வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு உங்க இன்ஜின் ஹீட்ல வந்து அது ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே உங்க வாகனத்தை வந்து கரெக்டான டைம் இன்டர்வல்ல கரெக்டான சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த வாகனத்துக்கு பக்கத்துல போய் நின்று வீடியோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்போ வேணாலும் பிளாஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா அது உங்களுக்கு சேஃப்டியே கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து வண்டியை கரெக்டா ரெகுலரா மெயின்டைன் பண்ணீங்கன்னாவே இந்த மாதிரி விபத்துக்களை தடுத்துடலாம்.